2027 ஆண்டு முதல் இலங்கையில் புதிய வரியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக IMF அறிவித்துள்ளது. 2027 ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இதுகுறித்து அறிவித்துள்ளது. இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகின்றது. சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 18% பெறுமதி சேர் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாத முதல் திகதி முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் முதல் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அனில் ஜெயந்த் குறிப்பிட்டுள்ளார். தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 60 ஆக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஓய்வு வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்றும் அதன் தலைவர் முருத்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். தாதிய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை 63ஆக நீட்டித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர் நீதிமன்றம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை உத்தரவிட்டது. அந்த உத்தரவின்படி 60 வயதை நிறைவு செய்த அனைத்து தாதிய அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் கடந்த 4ஆம் தேதி சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சியில் போலீசாரின் சமிக்ஞையை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை புளியம்பொக்கனை சந்தை பகுதியில் வைத்து போலீசார் மறைத்து சோதனை செய்ய முற்பட்ட போது சமிக்ஞைகளை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் காற்று போனத நிலையில் வாகனத்தை விட்டு சாரதி தப்பியோடியுள்ளார். மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட போலீசார் சாரதியை தேடி வருகின்றனர். வவுனியா ஓமந்தி போலீசார் போலீஸ் நிலையம் அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தி போலீஸ் நிலையத்திற்கென பிரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியை நிலை கொண்டுள்ளனர். குறித்த காணிக்கருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்புரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்தில் கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தின் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்குள் செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்த காணிக்குள் ஓமந்தை போலீசார் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளரினால் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் பிரதான பேருந்து நிலையத்தின் முன்பாக வைத்தியசாலை வீதியில் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் நீண்ட நேரமாக நிறுத்தப்படுவதால் அப்பகுதியில் தொடர்ச்சியாக வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மின்சார நிலைய வீதியில் இருந்து பயணிகளை ஏற்றி சேவையை ஆரம்பிக்கும் குறித்த தனியார் பேருந்துகள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து மேலும் அதிகளவானவர்களை ஏற்றுவதற்கு நேரத்தை நகர்த்துவதற்காக வைத்தியசாலை வீதியில் பிரதான பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நீண்ட நேரம் நடுவீதியில் நிறுத்த என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலையம் முச்சக்கர வண்டி தரிப்பிடம் காணப்படுகின்ற நகரின் மத்திய பகுதியில் இவ்வாறு பொறுப்பின்றி சாரதிகள் நடந்து கொள்வதால் ஒரு வழிப்பாதையான இப்பாதையின் பின்னால் வரும் வாகனங்கள் செல்ல முடியாது காத்திருந்தே பயணிக்க வேண்டியுள்ளது. குறித்த இடத்தின் மிக அருகிலேயே போலீஸ் பரிசோதனை சாவடி காணப்படுகின்ற போதிலும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். போலீஸ் சீருடை
சீருடைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை சீருடைகள் அணிந்து வீடொன்றில் கொள்ளைகளில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டுக்கு சென்ற கொள்ளையர்கள் அங்கு சோதனையிடுவதாக கூறி வீட்டினுள் நுழைந்து அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பிரதேசவாசிகள் குறித்த சந்தேக நபர்கள் வந்த வேனை சுற்றி வளைத்த நிலையில் கொள்ளையர்கள் சிசிடிவி பதிவு சாதனம் ஒன்று நினைத்து மற்றொரு சாதனத்துடன் தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கல்லேவல போலீசார் நடாத்திய விசாரணைகளில் சந்தேக நபர்கள் வந்த வேனுடன் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தளாய் சூரியபுர பிரதேசத்தில் உள்ள சமக்கிரபுர பகுதியில் நேற்று மாலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ஒன்று பாலம் இடிந்து விழுந்ததால் குடை சாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் டிப்பருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிப்பர் சூரியபிரவியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் நிறுவனத்திற்காக மணல் ஏற்றி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாய்க்காலை கடக்க முற்பட்ட போது பழைய பாலம் எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்ததால் டிப்பர் நிலை தடுமாறி குடை சாய்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த புற்றுநோய் காரணமாக யாழ்ப்பாணம் வடமராட்சியைச் சேர்ந்த மாணவியொருவர் கொழும்பில் உயிரிழந்துள்ளார். கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சுகந்தன் பூமிகா என்ற பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் பருத்தித்துறை மெதடிஸ்ட பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி ஆவார். பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் கரணவாயில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் பிரிவில் தற்போது 28,000 வெற்றிடங்கள் இருப்பதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது போலீஸ் அதிகாரிகளின் பற்றாக்குறை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி போலீஸ் சேவையில் 5,000 வெற்றிடங்கள் அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு தற்போது விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் 5,000 கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் விசாரணையில் உள்ள 1,500 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பதுளை மீகாகுவுல பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றின் மீது இனந்தெரியாத நபர்கள் சிலர் கல்வீச்சு தாக்குதல் நடாத்தியுள்ளதாக கந்தகட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் போது தேவாலயத்தில் இருந்த பூசாரியின் மனைவி, சிறுவன் மற்றும் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேவாலய உரிமையாளர்களுக்கும் அயல் வீட்டவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட நீண்ட கால முரண்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.